கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்கள். இது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இதை ஏற்படுத்தி இருக்கிறார்ல. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மகிழ்ந்து களி கூறணும். தேவனுடைய சமூகத்தில் போய் ஆனந்த சத்தமிட்டு மகிழ்ந்து பாடி களி கூறுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. குடும்பமாக தேவனை தேடுங்க. உங்கள் பேரில் தேவன் பிரியமாக இருப்பார். நீங்கள் மனமகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை இன்றைக்கு செய்வீங்களா? நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையினால் பேசுகிற தேவன் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திரும்பி வர போகிறீங்க. அதனால் இது கர்த்தர் உண்டு பண்ணினார். இன்றைக்கி தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணியிருக்கார். அதனால் இதில் களி கூர்ந்து மகிழ்ந்து தேவனை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. குடும்பமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.